ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஜோதிமுத்து ஆன்லைன் சர்வீஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளே ஒரு 2 to 5 மினிட்ஸ்க்குள்ளே வீட்டில் இருந்து நம்ம ஃபோன் மூலியமாகவே பேன் கார்டு அப்ளை பண்ணலாம். அதே போல் மிஸ்ஸிங் ஆன பேன் கார்டை ரீப்ரிண்ட் போட்டுக்கலாம். இது எப்படிலாம் நம்ம பண்ணுறதுன்றதை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டிலிருந்து நீங்களே அப்ளை செய்யலாம். அப்ளை செய்வது எப்படி? மொத்தம் 2 வெப்சைட் இருக்குது. ஒன்று வந்து NSDL போர்ட்டல், அதில் பண்ண முடியலன்னா UTI போர்ட்டல், UTI வெப்சைட்டில் இருக்குது, அதில் பண்ணிக்கலாம். நியூ பேன் இந்தியன் சிட்டிசன் 49A அப்ளை நவ். இதில் இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மொத்தம் வந்து ஒரு 6 ஸ்டெப்பு வரும். ஃபஸ்ட்டு வந்து எந்த சைட் அப்படின்றத தான் நம்ம செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ரெண்டாவது வந்து நியூ பேன், நியூவா அட்ரஸ் சேஞ்சா, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து தனிப்பட்ட தகவல் முகவரி மற்றும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். தேர்டு வந்து தனிப்பட்ட தகவல் முகவரி மற்றும் மற்ற விவரங்களை பதிவு செய்யவும். இது 49Aன்ற ஒரு இதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்போம். அடுத்து தேவையான ஆவணங்கள் கண்டிப்பாக நம்ம ஆதாரை சூஸ் பண்ணிக்கிட்டோன்னா கொஞ்சம் பெஸ்ட்டு. அதே போல் கட்டணம் வந்து 108 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இதுக்கான சார்ஜஸ் வந்து 108 நம்மள்கிட்ட இருந்து வாங்குவாங்க. அப்ளிகேஷன் சமர்ப்பிக்கப்பட்டதும் 15 நாட்களில் பேன் கார்டு உங்கள் முகவரிக்கு வரும். நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணோன்னே 15 டேஸில் நம்மளோட வீட்டுக்கே பேன் கார்டு ரெடியாகி வந்துடும். வாங்க இதை நம்ம ஃபோன்லேயே எப்படி பண்ணலான்றதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். க்ரோம் ஆர் கூகுள் எது வேணால் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் யூடிஐ பேன் வெப்சைட் அப்படின்னு போட்டுக்கோங்க. யூடிஐ பேன் கார்டு அப்படின்னு கூட போட்டுக்கோங்க. யூடிஐ TSL இந்த செகண்ட் இருக்குது பாருங்கள், இதையும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை UTI இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், இதையும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். UTI பேன் கார்டு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிவிட்டு அதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த 3 பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா பேன் கார்டு சர்வீஸ் இருக்கா, இதில் அப்ளை பேன் கார்டு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா, புதுசாக பண்ண போகிறோன்னா அப்ளை பேன் கார்டு அப்ளை பண்ணிவிட்டு எங்கே இருக்குது, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு தெரியலனா ட்ராக் யுவர் பேன் கார்டு. அடுத்து பேன் கார்டோட வெரிஃபிகேஷன் இதெல்லாம் இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோஸுக்கு அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு இதை பற்றி சொல்கிறேன். அப்ளை பேன் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகும். இதோட ஆக்ட் என்ன, ரூல்ஸ் வில் பி எஃபெக்டிவ் பேன் அப்ளிகன்ஸ் ஆர் அப்ளை ஒன்லி நியூ பேன் அப்ளிகேஷன், அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. அதே போல் ஃபார்ம் 49Aன்றது நியூக்கும் அண்டு சேஞ்ச் ரெக்வஸ்ட் வில் நாட் பி அக்செப்டட் ஆஃப்டர் 31/3/2026 இதெல்லாமே ரீட் பண்ணி சரி ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ ஸ்க்ரால் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இதெல்லாம் விட்டுருங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பேன் கார்டு ஃபார் இந்தியன் சிட்டிசன், இந்தியன் என்டிட்டி இங்கே இருக்கவங்களுக்கு, ஃபாரினில் இருக்கவங்களுக்கு. அடுத்து அதே போல் பேன் கார்டில் நம்மளோட டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்குது, என்னோடய நேம் தப்பாக இருக்குது, என் ஃபாதர் நேம் தப்பாக இருக்குது அப்படின்னீங்கன்னா இந்த சேஞ்ச் ஆஃப் கரெக்ஷன் கொடுக்கலாம். அடுத்து டவுன்லோட் இபேன் வேணும்னாலும் நம்மளோட பேன் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது பட் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு, ஆனால் எனக்கு இபேன் இருந்தால் போதும்னா டவுன்லோட் இபேன் கொடுத்துக்கோங்க. ரீப்ரிண்ட் பேன் கார்டு நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு அதுக்கான வீடியோஸை அப்லோடு பண்ணுறேன். அடுத்து அட்ரஸ் சேஞ்ச், ட்ராக் பேன், இதுவும் அதில் இருக்க எல்லாமே இருக்கும். சரிங்களா, வாங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நியூ, அதான் பேன் கார்டு ஃபார் இந்தியன் சிட்டிசன் ஆர் இந்தியன் என்டிடி கிளிக் அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இதில் இருக்குது பாருங்கள், அப்ளை ஃபார் நியூ பேன் கார்டு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க.
இது வந்து நியூ பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு. இதில் ஃபிசிக்கல் மோட்னால் வீட்டுக்கு வந்துடும். டிஜிட்டல் மோட்னால் நம்ம போய் சப்மிட் பண்ணுவோம். டிஜிட்டல் மோட்னால் இதுவும் நம்ம சப்மிட் தான் பண்ணணும். பட் கேஒய்சிலாம் ரீட் பண்ணி வரும். சரிங்களா? நம்ம ஃபிசிக்கலே எடுத்துக்கலாம். உங்களுக்கு நியரில் இருக்க பேன் கார்டு ஆஃபீஸில் நீங்கள் இதை சப்மிட் பண்ணலாம். அப்கமிங் வீடியோஸில் எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த நியரில் பேன் கார்டு ஆஃபீஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு போடுறேன். இதில் இண்டிவிஜுவல் இதில் நிறையா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆர்டிஃபிசிக்கல் ஜுடிஷியல் பர்சன், அசோசியேஷன் ஆஃப் பர்சன், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல், ஃபர்ம், கவர்மெண்ட், இந்து அன்டிவைடட் ஃபேமிலி, இண்டிவிஜுவல், லிமிட்டட் லையபிலிட்டி பார்ட்னர்ஷிப், லோக்கல் அத்தாரிட்டி, ட்ரஸ்ட், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது ஒரு தனி நபருக்கான பேன் கார்டு. ஸோ இண்டிவிஜுவல் கொடுத்துக்கோங்க. மகளிர் குழு நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா ஃபர்ம், இதில் நீங்கள் போய் கொடுக்கலாம். இண்டிவிஜுவல் கொடுத்துக்கோங்க. இண்டிவிஜுவல் கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ஆர்ஐ கேட்டகரியான்னு கேட்குறாங்க. டிஃபென்ஸ் எதாவது இருக்குது, இல்லை என்ஆர்ஐ கேட்டகரியா, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து பேன் கார்டு மோடு. உங்களுக்கு வந்து பேன் கார்டு வந்து ஒன்லி ஃபிசிக்கல் மட்டும் வேணும்னா ஃபிசிக்கல் கொடுத்துங்க. இல்லை எனக்கு ஃபிசிக்கல் வீட்டுக்கும் கார்டு வரணும், எனக்கு ஆன்லைன் பேனும் வேணும்னா போத் ஃபிசிக்கல் பேன் கார்டு அண்ட் பேன் கார்டு இந்த கொடுத்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ஒன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். கண்டிப்பாக இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நம்ம ஃபில் பண்ணதை பாதியிலே போயிடுச்சு, இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பர்சனல் இன்ஃபர்மேஷன் வரும்னு. இதில் நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுங்க, ஜெண்டர் கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துக்கோங்க, அட்ரஸ் அதே போல் கரெக்டாக போட்டுக்கோங்க. அடுத்து ரெசிடென்டல் ஸ்டேட்டு தமிழ்நாடு, நம்ம என்ன உங்களோட ஸ்டேட்டோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ் ஸ்டேட் இருந்தால் கொடுத்துக்கோங்க, இல்லை விட்டுருங்க. ஆதார் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஆதார் நம்பரில் எப்படி இருக்கோ அதே போல் பேன் கார்டை கொடுத்துருங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போங்க. இப்போ நம்மளுக்கு என்ன காமிக்குதுன்னா, இது எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காமிக்குது. இதில் பாருங்கள், பர்சனல் இன்ஃபர்மேஷன், டாக்குமெண்ட் அண்ட் பேமெண்ட்னால் நான் சொன்ன மாதிரி எல்லோரும் ஆதார் கார்டு முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துக்கோங்க. அடுத்து காண்டாக்ட் அண்ட் பேரண்ட் டீட்டெயிலில் வந்து ஃபாதர் நேம் வேணுன்னா ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க, இல்லை மதர் நேம் வேணுன்னா மதர் நேம் கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் டீட்டெயில் கரெக்டாக போட்டுக்கோங்க. அதர் டீட்டெயில்ஸை நோ கொடுத்துக்கோங்க. நோ இன்கம் கொடுங்க. ஏன்னா இது நம்ம இண்டிவிஜுவல் தனிப்பட்ட வேலைக்கு எங்கேயோ போயிட்டுருக்கோம், தனிப்பட்ட முறையில் எடுக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு அதுக்கான இன்கம் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. டாக்குமெண்ட் அப்லோடு இது எல்லாமே சரியான்னு பார்த்துட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. சப்மிட் பண்ணிங்கன்னா பேமெண்ட் மோடு போகும். பேமெண்ட் மோடு போனீங்கன்னா 108 108 ரூபாக்கான பேமெண்ட்டு கேட்கும். நீங்கள் ஜிபே மூலியமாகவே அதை பே பண்ணிக்கலாம். அப்படி இது எதுவுமே உங்களுக்கு பண்ண தெரியல மேடம், எனக்கு நீங்கள் பண்ணி கொடுங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். நான் அதுக்கு உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். வித்தின் 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே உங்களோட வீட்டுக்கு அது வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்து என்ன அப்கமிங் வீடியோ போடலாம் அப்படின்றத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் அதை கண்டிப்பாக உங்களுக்காக போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.